ஹலோ கைஸ், எல்லாருக்கும் மன்னிச்சுக்கங்க. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னே இந்த சீசனை நான் ஒவ்வொரு எபிசோடாக போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே இது தமிழ் டப்லேயே இருக்குது. என்ன அனிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசகாய் அப்படின்ற அனிமி தான். இது கிரன்ச் ரோலில் ஏற்கனவே அவைலபிளாக இருந்தாலே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இந்த சீசன் 1 எபிசோட் நம்பர் 1 பார்த்துடலாம். எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நான் இதை ஒரு நாளைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவன் மயங்கி விழுகிறான். மயங்கி விழுந்த உடனே, ஹே வந்துட்டியா, எப்படி இருக்கா, இந்தா ஒரு கப்பு டீ குடிப்பா. நான் எங்கே இருக்கேன், நீங்கள் யார்? ஓ, நீங்கள் ஏலியனா, இந்த இடம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா. நான் ஏலியனலாம் கடவுள்னு சொல்லலாம். இங்கே மேடிஸ்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் கொஞ்சம் பாலாக போயிடுச்சு. அந்த கிரகத்துக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு, அந்த மேடிஸ்ன்ற கிரகம் பூமியை பொழுதா இதில் ஒரு துளி சொட்டு தண்ணீர் விட்டால் அதனுடைய அதிர்வெல்லாம் போயிட்டு அதை பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால தான் உன்னை கூப்பிட்ருக்க. நீ ஏற்கனவே செத்துட்ட, ஆனால் உன்னுடைய ஆன்மாவை அங்கே ரீஎன்கார்னேஷன் பண்ண போகிற. அந்த ஒரு துளி தண்ணீராக நீ தான் இருக்க போகிற. நீ தான் அந்த உலகத்தை போய் மாற்ற போகிற. இங்கே பாரு, நீ போய் திரும்பவும் பழைய பூமிக்கெல்லாம் போக முடியாது. அதே போல் இந்த உலகத்தில் உனக்குன்னு கொடுக்குற நிறைய நான் கொடுத்துருக்கேன். நிறைய மேஜிக் பவர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் எல்லாமே தரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கார்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன மேஜிக் பவரா, என்ன பவர் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் நிறைய தரேன். இது ஓகே, உனக்கு பார்ட்னர்ஸ் இது ஓகே, ஓகே இது ஓகே, உனக்கு சர்ச் பண்ணுறது எபிலிட்டி அதிகமாக தரேன், அதை வச்சு நல்லா காசு பார்க்கலாம். அப்படியே இந்த உலகத்தில் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு, நீ தான் அந்த உலகத்தை மாற்ற போகிற போ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ இந்த மேடிஸ் கிரகத்தில் கண் விழிக்கிறான். கண் விழித்த உடனே என்னுடைய பழைய வாழ்க்கை ரொம்பவும் மோசமாக இருந்துச்சு, ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த உடனே, ஆமாம் அந்த கடவுள் ஏதோ சொன்னாரே, ஆமாம் அந்த கடவுள் எனக்கு சர்ச் பண்ணுறதுக்கு, அதாவது தேடுறதுக்கான எபிலிட்டி அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது என்ன அப்படின்றத நம்ம பண்ணி பார்ப்போம். தேடு தேடு, இல்லை இல்லை அப்படி ஒர்க் ஆகாது போல், இல்லை சர்ச் இல்லை அப்படி ஒர்க் ஆகுது. தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கட்டும், இல்லை அப்புறமா எழுதிட்டு சர்ச் அப்படின்னு சொன்ன உடனே ஓ இப்படி தான் ஒர்க் ஆகுமா, அப்போது இங்கே இந்த சிம்பிள் மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு பொருள் போல். அப்போ இது எல்லாத்தையுமே நான் சேகரிக்கணும், எல்லாத்தையும் சேகரித்து நிறைய விற்று நிறைய காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் அங்கங்கே சேகரிச்சிட்ருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா ஏதோ முட்டை மாதிரி ஒன்று இருக்குங்க, அது கல், அதை எடுத்துக்கிறான். அப்படியே அங்கங்கே பார்க்குறான், ஹேமர், ஆன்ட்வர், ஃபியூஸ், சி ரேங்க், அதே போல் ராக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய ரேங்க்கையும் அங்கே காட்டுது. இவன் கை ஃபுல்லாக, அதாவது ஒரு 5 ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு வரான். அங்கே வெளியே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். ஏங்க இந்த கிராமத்தில் ஏதாவது பொருள் விற்கிற இடம் ஏதாவது இருக்கா, இந்த டார்வின் கிராமத்தில் இருக்குப்பா, நீ யாருப்பா, நீ ரொம்ப உயரமாக இருக்கியா அப்படின்னு சொல்ல, நீ என்ன அட்வென்ச்சரா, நான் அட்வென்ச்சராக பொருள் விற்கிறவான், பொருள் தேடி விற்கிறான். ஓ நீ கேதரிங் ஸ்பெஷலிஸ்ட்டா, ரொம்ப ரேருப்பா, நல்ல வேலை தான், அங்கே இருக்குது மூலையில் ஒரு கடை, அங்கே போயிட்டு விற்றுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கறி காட்டுறான். அங்கே அங்கே இருக்க கடைக்காரர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு பார்க்க, இங்கே கடைக்காரர் ஓகே இதுக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்ல, குறைஞ்சது ஒரு யூரோன் அப்படின்ற மாதிரி, அதாவது 3000 யூரோன் அந்த மாதிரி சொல்கிறாங்க சம்திங். அதாவது ஜப்பான் காசில் பார்த்திங்கன்னா அது 3 லட்சம், ஓகேங்களா. யூரோன் அப்படின்றது இங்கே கணக்கு கிடையாது, நம்ம சொல்லிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது ஏகப்பட்டதை எடுத்து வைக்கிறோம். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏப்பா நீயாப்பா கண்டுபிடிச்ச, இது சூப்பராக இருக்குப்பா, சரி நீ நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன், இல்லை சரி உனக்கு 3,60,000 யூரோன்ஸ் தரேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், எனக்காக ஒரு வேலையை மட்டும் பண்ணுறியா, நீ நல்ல ஒரு கேதரிங் ஸ்பெஷலிஸ்ட்னு வர சொல்கிற, நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு மேப் இருந்தால் கொடுங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே இத்திரியம் அப்படின்ற ஒரு மேஜிக் ஸ்டோன் இருக்குது, அதாவது மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, அது எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் மேப் பண்ணி கொடுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கின உடனே அங்கே பார்த்துட்டு குடிக்கிறதுக்காக அங்கே ஒரு பொண்ணு நீங்கள் இந்தாங்க இதை வச்சு உடம்பு தொடச்சிக்க அப்படின்னு சொல்லி, ஏம்மா அங்கே பாத்துக்கு, அதாவது குளிக்கிறதுக்கு பாத்து அது மாதிரிலாம் இல்லையா அப்படிங்களா, நான் அது குளிக்கிறதுக்கு பார்த்தா அப்படியே இல்லைப்பா, இங்கே இதை வச்சு தான் நீங்கள் உடம்புக்கு, ஐயோ இது என்னடாச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இங்கே ஒரு மேஜிக் கார் மட்டும் இருக்காரு, அவர் வேணால் க்ளீன் பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ யோசிக்கிறோம், அவர் தான் நிறைய கொடுத்துன்னு சொன்னார், அப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் மேஜிக்னு சொல்லிட்டு, க்ளீன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாத் டப்பில் இருக்கு இல்லையா,
அந்த குண்டாவில் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து நம்ம ஹீரோ அப்படியே பல 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 பலன்னு ஜொலிக்கிற மாதிரி ஆகிடுது. அப்படியே அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் உள்ள வெளியே வந்து அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு அங்கே இருக்க மஷ்ரூம்ஸு, அதே போல் காளான், அங்கே இருக்க பார்த்திங்கன்னா ஒரு யாரோ செத்துருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு பயந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எடுத்து என்ன பண்ணுறான், அங்கே ஒரு இதுவும் இருக்குது. அது பக்கத்துலேயே என்ன பண்ணிருக்கான், நான் ஒரு வேளை செத்துட்டுறான் என்ன அடக்கம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கான் போல். அதையும் வந்து இது பண்ணிட்டுருக்கான். லெட்டர் ஃபார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் அவங்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அங்கே இருக்க மேஜிக் ஸ்டோன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு சரி நம்ம இந்த மேஜிக் ஸ்டோனை வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் பாருங்கள் பழகு தோசையில் எல்லோரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் சமைக்கிறான். ஓகேவா, நம்ம ஹீரோ உன்னைத்தான் இதை அடிச்சு இந்த சமையல் அடிச்சுக்க வேறு யாருமே இல்லைடா, சூப்பரு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கற்றுக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறான், அந்த மலை அந்த பெரியவர் சொன்னார் இல்லையா, இங்கே வந்து மேஜிக் ஸ்டோன் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு அங்கே வந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவுக்கு வந்து வரும்போதே ஏகப்பட்ட பவரை வந்து கொடுத்துட்டாரு. அதாவது நம்ம ஹீரோவுக்கு வந்து மேஜிக் வந்து பயன்படுத்துறது வந்து கொடுத்துட்டான் இல்லையா. அதனால் இவன் என்ன சொன்னாலையும் இவனே ஒரு மேஜிக் வேர்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அது உருவாகிட்டு ஓவர் பவர்டாக தான் இருக்கும். அதனால் வந்து ரொம்பவும் நல்லா ஜாலியாகவும் போகும். அதே போல் நல்லா சீரியஸாக எல்லாமே காமெடியாகவும் போகும். ஸோ யாருமே இது பண்ணாங்க. அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் தேடிட்டுருக்கான். அங்கே இருக்கக்கூடிய அதாவது இவனுடைய அந்த சர்ச்சிங் எபிலிட்டியை வச்சு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தேடிட்டுருக்கான். ஆனால் இவங்க தேடி வந்தது மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இடத்துல காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த எபிலிட்டிஸை வச்சு மேஜிக் எபிலிட்டியை வச்சு ஃபஸ்ட்டு ஃபயர், அதுக்கப்புறம் டெஸ்ட்ராயர் அப்படின்ற மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஹீட் பண்ணி அங்கே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ பின்னாடி ஏதோ இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஓவராக போட்ட உடனே அங்கே ஒரு ஓட்டையாயிருதுன்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே பார்த்தா அப்படியே ஒரு குளம் பெருசாக இருக்குங்க. அதை பார்க்கவே அப்படியே தகதான்னு மின்னுது. அதை பார்த்தா அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஹீலிங் வாட்டர், அதாவது ஹீலிங் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, மேஜிக் வாட்டர். அந்த வாட்டர், இந்த மேஜிக் வாட்டர் எப்போவுமே பார்த்திங்கன்னா ட்ராகன்ஸ்க்காக தான் இருக்கும். அதாவது அண்டர் கிரவுண்ட் மேஜிக் எலமெண்ட் வாட்டர் எஸ்ராங்கில் இருக்குது. அப்போது ஏய் யாருடா இது நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, யார் இது இங்கே பேசுகிறது அப்படின்னு சொல்ல, நான் ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் வந்துட்டேன், என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு ஆரம்பித்தேன். ஐயோ நான் நிறைய பேர் என் உலகத்தில் அங்கே இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட காலில் விழுந்துட்டேன், ஆனால் ஒரு ட்ராகன்கிட்ட விழுகுறது இப்போ தான்யா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவனுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அப்படியே வந்து சரிப்பா நீ யார் அப்படின்னு சொல்ல, என் பேர் டாக்கிரோ, ஓகேங்களா நான் சும்மா வேலையாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ யார், ஓகே நீ யார், நான் ஒரு மனுஷா, நீ மனுஷனா, இல்லையே உன்னுடைய மானா பவரை பார்த்து தான் என்னை வந்து எழுப்பி விட்ட, இருந்தாலும் சரி நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, வாட்டியாஸ், நீங்கள் அந்த ஏன்சியன் ட்ராகன் நீங்கள் தானா அப்படின்னு சொல்ல, சரி உங்களை ரொம்ப பெருசாக இருக்க வேறு நான் வால்ட் அப்படின்னு கூப்பிட்டான், சரி எப்படியா கூப்பிட்டுக்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மட்டும் சொல்கிறேன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல, என்னுடைய முட்டை வந்து ரொம்ப நாளாக பொரிக்காமல் இருக்குது, உன்னுடைய பவரை கொடுத்து மானா பவரை கொடுத்து அதை பொறிக்க வை. அதுக்கு என்ன மானா பவரா, நான் என்ன பண்ணுறது, அப்போ தான் யோசிக்கலாம், ஓ முட்டை பொறிக்கணும்னா ஈட்டு தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஈட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவனுக்குள்ளே இருக்க அந்த மேஜிக் பவரெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த கரு வந்து அப்படியே கூட ஆரம்பிக்குது. அதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மானா பவரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி. அதை பார்த்துட்டு நம்ம வால்டியர்ஸ் பயங்கரமாக இவ்வளோ பவரா இவனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே அவனுடைய ஆன்மா மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம கடவுள் வந்து கேட்குறாரு, பா நான் உங்கள்கிட்ட கொடுத்தது ஒரு துளி தண்ணி தான், ஆனால் நீ வந்த உடனே காலி ஆகிட்டு மேலே வரணும்னு பார்க்குறிய, ஆனால் சரி நீ முடிக்க வேண்டிய வேலைலாம் நிறையா இருக்குது, நீ திரும்ப போ ஓகேவா, நீ ஏற்கனவே கேட்டெல்லாம் ஒரு பார்ட்னர்னு சொல்லிட்டு அவன் தான் உன்னை இந்த பார்ட்னர் ஜாலியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அமிச்சேன். என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் போப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட அனுப்பிச்சி பழசு எல்லாமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து பார்த்தா, ஏன்னா எங்கே இருக்கேன் செத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் திருப்பி உலகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சிட்டு சொல்லிட்டு அங்கே சின்ன ட்ராகன் குட்டி வருது, எப்பா நீ சாகலாம் இல்லை இதுதான் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்ல, என்ன அதுவும் உன்னுடைய பேபியா, சரி இவனுக்கு ஒரு பேர் வை, இல்லை நான் பேர் வைக்கணுமா, நான் போகிறேன், இல்லை நீ தான் அவனை பார்த்துக்கணும் ஓகேவா, இல்லை நான் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்ல, இல்லை நீ என்னோட சக்திசாலி, உன்னுடைய மானம் ரொம்ப நல்லா இருக்குது, நீ ஒரு ரொம்ப நல்லவன், இவனுக்கு நீ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, பிளாக் ஓகே நோ பி
அப்படின்னு ஓகே பி த வால்டியர்ஸ் அப்படின்னு சொல்ல நான் ஒரு பி தான் சொன்னேன். அப்படி இல்லை ஏன்சியன் கேண்டன் கப் பிளாக் இல்லை பி சரி பீனே கூப்பிட்டுக்க. அப்படியே இவனும் வந்து என்ன சொல்கிறேன்னா நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் ஓகேவா, நான் இதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த மேஜிக் வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து அவனுடைய பேகளோட கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து நம்ம வால்டியர்ஸ் வந்து பண்ணிவிட்டு சரி நான் கிளம்புறேன், நான் தூங்க போகிறேன், நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பி கிட்ட இங்கே கேட்குறான், பி நீ எங்கூட வரதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்ல பி 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்குது. இவனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறான். இப்போது பி தான் அவனுடைய பார்ட்னராகவே இருக்குது. 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க, 2 பேரும் என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறாங்க, பியெல்லாம் என்னென்ன பண்ண போகுது அப்படின்றது தான் அடுத்தடுத்த எபிசோடில் நல்ல காமெடியாகவும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு அனிமி தான் பார்த்துங்களேன். நான் ஃபுல்லாகவே இந்த 12 எபிசோடையும் பார்த்துட்டேன் ஒரே நாளில். அதுவும் சொல்லலாம் நான் அடுத்தடுத்த எபிசோடு போடாததுக்கு. நன்றி வணக்கம் பாய்.